எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. முதல்ல சர்வதேச சந்தை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அமெரிக்க சந்தை நேற்று பாசிட்டிவா இருந்துக்குங்க. டவ் வந்து ஒரு 0.5% பக்கமா, S&P 500 ஒரு 0.78, நாஸ்டாக் ஒரு 1.3% பக்கமா அப்புங்க. இது ஒரு டெட் கேட் பவுன்ஸா கூட இருக்கலாம். பட் இன்னைக்கு காலையில ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட் பார்த்தோம்னா நெகட்டிவ்ல தான் இருந்தது. தென் ஜப்பான் நாட்டு சந்தைன்னு எடுத்துக்கிட்டோம்னா அங்கேயும் ஒரு 1.89% ஏறி இருந்ததுங்க. காலையில பயங்கர பவுன்ஸ். தென் லஞ்சுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கிக்கிட்டே வந்தது. அதே சினாரியோ தான் இந்தியாவிலையும் நடக்குதுங்க. காலையில் பயங்கரமாக மேலே ஏறி 150 பாயிண்ட் வரைக்கும் ஏறி இருந்தது. நான் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 100 பாயிண்ட் பக்கமாக இருந்தது. எண்ட் ஆஃப் த டே இன்னும் கீழே போகலாம். எஃப்ஐஎஸ் மறுபடியும் அக்ரெசிவாக விற்றாங்க அப்படின்னா பயங்கரமாக கீழே போகலாம். நாளைக்கு வெள்ளிக்கிழமை, சாட்டர்டே சண்டே மார்க்கெட் லீவு, அன்சர்டனிட்டி இருக்கும். அதனால 2 டேஸ்ல என்ன நடக்கும்னு தெரியாதுன்ட்டு நாளைக்கு போட்டு விற்று தள்ளுவாங்க. ஸோ நாளைக்கு மறுபடியும் பயங்கரமா கீழே இறங்கலாம். என்ன நடக்கும் அப்படின்றது நமக்கு தெரியாது. தென் கொரியன் மார்க்கெட்லயும் ஒரு பவுன்ஸ் இருந்ததுங்க. ஒரு 9.9% பக்கமா மேல ஏறி இருக்கு. இந்திய சந்தையை பொறுத்த வரைக்கும் நேத்து எஃப்ஐஐஸ் அக்ரெசிவா வித்துருக்காங்க. ஒரு 8,750 crores ஒர்த் ஆஃப் ஷேர்ஸ் கேஷ் செக்மெண்ட்ல நெட் செல்லர்ஸ் இருக்காங்க. அதாவது இதுக்கு பஃபர் கொடுக்குற அளவுக்கு 12,000 crore பக்கமா டிஐஎஸ் நெட் பையர்ஸ் இருந்திருக்காங்க. ஆனாலும் நேற்று மார்க்கெட் பயங்கரமா கீழே இறங்கிடுச்சு. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு கொஞ்சம் கீழே இறக்கி இருக்கிறாங்க. ஆர்பிஐயோட இன்டர்வென்ஷன்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது. இது இயல்பு தான் ஆர்பிஐ இன்டர்வென்ட் பண்றது. 91.60 இந்திய ரூபாயா இருந்ததுங்க ஒரு டாலர். அடுத்து இன்னைக்கு ஒரு சில அப்டேட்ஸ் டெவலப்மெண்ட்ஸ் இருக்குங்க, பார்ப்போம். அதை தொடர்ந்து முற்காலங்களில் நம்மகிட்ட கேள்விகள் கேட்டிருப்பாங்க இல்லையா, இப்போ அதில் வாய்ப்புகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சில பங்குகளை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதை தொடர்ந்து ஒரு சில கேள்விகளை பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி எடுத்துக்கிட்டோம்னா குளோபலி 3rd லார்ஜஸ்ட் பிளேயர் ஆயிட்டாங்க பை வால்யூம். அதாவது எமஹா 3rd பிளேஸ்ல இருந்திருக்காங்க. இப்போ எமஹாவை பின்னாடி தள்ளிட்டு டிவிஎஸ் 3rd பிளேஸ்க்கு போயிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல யார் இருக்காங்க அப்படின்னா ஹோண்டா இருக்கிறாங்க. தென் செகண்ட் பிளேஸ்ல ஹீரோ மோட்டார் கம்பெனி இருக்கிறாங்க. தென் 3rd பிளேஸ்ல இப்போ டிவிஎஸ் வந்திருக்கிறாங்க. ஸோ இது டிவிஎஸ்க்கு ஒரு பாசிட்டிவான டெவலப்மெண்ட்ங்க. ரீசெண்ட் டைம்ஸ்ல இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல பயங்கரமா எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கிறாங்க, குறிப்பா ஆப்பிரிக்கால. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் வேல்யூவேஷன்ஸ் ஜாஸ்தி, கரெக்ட் ஆகுமா அப்படின்லாம் நண்பர்கள் கேள்விகள் கேட்டிருந்தாங்க. பெர்ஃபார்மன்ஸ் நல்லா காட்டுற வரைக்கும் கரெக்ட் ஆகிறது டவுட் தாங்க. கரெக்ஷன் இன் த சென்ஸ் ஒரு 10 to 15% வரைக்கும் இறங்கணுங்க. அப்பதான் ஒரு கரெக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். அவ்வளோ தூரம் கீழே இறங்குமா அப்படின்றது சந்தேகம் தான். செகண்ட் லார்ஜஸ்ட் பிளேயர் ஹீரோ மோட்டர் கிராப் 21 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல தான் இருக்கிறாங்க. ஸோ டிவிஎஸ்க்கு தான் போகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. குளோபல் 2 வீலர் சேல்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 2 இந்தியன் கம்பெனி, குறிப்பா ஹீரோ மோட்டார் கிராப் தென் டிவிஎஸ் இருக்கிறது உண்மையிலேயே நம்மளுக்கு ஒரு பெருமையான செய்தி தான். அடுத்து கிளப் மஹிந்திரா எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து மகாராஷ்டிரால அவங்களோட பிரசன்ஸை ஸ்ட்ரென்தன் பண்றாங்க. டபோலி, அதாவது மகாராஷ்டிராவுடைய கோஸ்டல் லைன்ல புதுசா ஒரு ரிசார்ட்கான அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்காங்க. இந்த அக்ரிமெண்ட் மூலமா கிளப் மஹிந்திராவுக்கு ஒரு 110 keys ஆட் ஆகுங்க. இது கிளப் மஹிந்திரால வந்த டெவலப்மெண்ட். கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய டார்கெட் என்ன அப்படின்னா ஃபினான்ஷியல் இயர் 26லேருந்து ஃபினான்ஷியல் இயர் 30க்குள்ள ஒரு 10,000 keys ஆட் பண்ணணும் அப்படின்றது தான். அதை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க. இப்போ புதுசா ஒரு 110 keys ஆட் ஆகுதுன்னு சொன்னோம் இல்லையா டப்போலியில், அங்க Q1 ஃபினான்ஷியல் இயர் 27ல ஒரு 52 keys லான்ச் பண்றாங்க. தென் Q2 ஃபினான்ஷியல் இயர் 27ல ரிமைனிங் நாங்கள் லான்ச் முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஃபோர்ஸ் மோட்டார்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா பிப்ரவரி 2026ல டோட்டல் சேல்ஸ் ஒரு 8.06% ஏறிக்குங்க. கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் பார்த்தா ரொம்ப அதிகமா இருக்காதுங்க. 21 டைம்ஸ் தான் ஏர்னிங்ஸ். ஒரு மிட் சைஸ் கம்பெனி, ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீ தான். நண்பர்கள் கூட கேள்வி எல்லாம் எழுதியிருந்தாங்க, சார் டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள்க்கும் இந்த ஃபோர்ஸ் மோட்டார்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஃபோர்ஸ் மோட்டார்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரும்பாலும் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ்ங்க, அதாவது லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ், தென் மல்டி யூட்டிலிட்டி வெஹிக்கிள்ஸ், இதுதான் அவங்களுடைய ஃபோக்கஸ்ட் ஏரியாவாக இருக்கும். தென் டாடா மோட்டார்ஸ் பிவின்னு எடுத்துக்கிட்டோம்னா பியூர் பிளே பேசஞ்சர் காருங்க பிளஸ் இவி, இது ரெண்டும் தான் டாடா மோட்டார்ஸ் பிவியை பொறுத்த வரைக்கும். கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து தனியாக தான் டீமர்ஜ் ஆகி வந்துருச்சு டாடா மோட்டார்ஸ் சிவி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரெண்டுமே வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்ங்க, ஃபோர்ஸ் மோட்டார்ஸ் தென் டிஎம்பிவி. அடுத்து எம்ஆர்எஃப் நிறுவனம் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு கூட ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. அந்த எம்ஓயுடைய சாரம் என்ன அப்படின்னா அடுத்த 12 ஆண்டுகளில் நாங்கள் வந்து ஒரு 5,300 கோடி வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட்டை ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ புதுசாக தமிழ்நாட்டில் ஒரு டயர் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க எம்ஆர்எஃப். அடுத்து ஓலா எலக்ட்ரிக் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து QIP மூலமா ஃபண்ட் ரைஸ் பண்ற மாதிரி தெரியுதுங்க. ஒரு $50 to $75 million ஃபண்ட் ரைஸ் பண்ற மாதிரி செய்தி நெக்ஸ்ட் 2 to 3 quartersல. அதாவது கம்பெனிக்கு இப்போ ஃபண்டு தேவைங்க, மார்க்கெட் ஷேர் குறையுது, காம்படிஷன் அதிகமாகுது. ஸோ ஃபண்ட் ரைஸ்க்குள்ள போறாங்க.
அடுத்து ஐபிஓ அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபோன்பே ஐபிஓ ஃபினான்ஷியல் 27 நம்ம எதிர்பார்க்கலாங்க. வால்மார்ட் பேக்டு ஃபோன்பே. வால்மார்ட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னா, கம்பெனியை லிஸ்ட் பண்றோம் அப்படின்னா ஒரு $9 billion to $10.5 billion வேல்யூவேஷன் நம்ம லிஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. லிஸ்டிங் அப்போ வால்மார்ட் ஒரு 12% ஸ்டேக்கை ஆப்லோட் பண்ற மாதிரி தெரியுது. அது போக டைகர் குளோபல், தென் மைக்ரோசாஃப்ட் போன்றவங்க எல்லாம் எக்ஸிட் ஆகிற மாதிரி செய்திகள் கிடைச்சிருக்கு. அடுத்து ஜாய் ஆலுகாஸ் நிறுவனம் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனியுடைய சேர்மன் அண்ட் எம்டி என்ன சொல்றாங்க, கோல்டை பொறுத்த வரைக்கும் அப் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஓவர் நெக்ஸ்ட் 2 to 3 years, அதாவது யூஎஸ் எக்கனாமியில எதுவும் சிக்னிஃபிகண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் எதுவும் இல்லை. தென் ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன் கண்டினியூ ஆகுது அப்படின்னா கோல்ட் பிரைஸ் கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சிக்னிஃபிகண்ட் கரெக்ஷனை நம்ம எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. கரெக்ஷன் இன் த சென்ஸ் ஒரு 10 to 15% ஃபால் அப்படின்றது கோல்டில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. மேபி அப்பப்போ ஏதாவது ஒரு டிப் இருக்கலாம், ப்ராஃபிட் புக்கிங் இருக்கலாம், பட் சிக்னிஃபிகண்ட் ஃபால் அப்படின்றது இருக்காது. குளோபல் டென்ஷன் அதிகமாகிறப்ப கோல்ட் பிரைஸ் ஏறதான் செய்யும் அப்படின்னு ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காரு. ஜாய் ஆலுகாஸோடைய பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 178 ஸ்டோர்ஸ் இருக்குங்க. 12 கண்ட்ரீஸ்ல அவங்களுக்கு ஸ்டோர்ஸ் இருக்கு. 10 years பேக்கே அவங்க யூஎஸ்ல என்ட்ரி கொடுத்துட்டாங்க. யூஎஸ்ல மட்டுமே 7 ஸ்டோர்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் இயர் அந்த 7 அப்படின்றத 11 நாங்கள் கூட்டுவோம். அது போக கனடா, தென் நியூசிலாந்து போன்ற நாடுகளில் நாங்கள் புதுசாக ஸ்டோர்ஸ் ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஜாய் ஆலுகாஸ் நிறுவனத்தினுடைய சேர்மன் அண்ட் எம்டி. ஐபிஓவும் வரலாம், நெக்ஸ்ட் 2 yearsல வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு கோல்டு பிரைஸ் எடுத்துக்கிட்டோம்னா 22 கேரட் கோல்டு பெர் கிராம் ஒரு 80 rupees விலை இறங்கியிருக்குங்க. 15,120 இருக்கு. அடுத்து டேரிஃப் விவகாரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போதைக்கு குளோபல் டேரிஃப் 10% அக்ராஸ் த நேஷன்ஸ் இருக்கு. பிளஸ் செக்டார் ஸ்பெசிபிக் டேரிஃப் அறிவிச்சிருந்தது, அது கண்டினியூ ஆகுது இல்லையா. யூஎஸ் செக்ரட்டரி ஸ்காட் பெசன்ட் அவர்கள் என்ன சொல்றாங்க, ட்ரம்ப் அவர்கள் டேரிஃபை இந்த குளோபல் டேரிஃப் 10% அப்படின்றத 15% கூட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொரு ஒரு வாரத்துல சம்பந்தமான அறிவிப்புகளை ட்ரம்ப் அவர்கள் அறிவிப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஸ்காட் பெசன்ட். அடுத்து குஜராத் கேஸ் நிறுவனம் எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு ஒரு 7% டவுனுங்க. என்ன காரணம் அப்படின்றத நம்ம நேற்றே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். எல்என்ஜி ப்ரொடக்ஷன் ஹால்ட்டு, தென் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் வழியா எல்என்ஜி எடுத்துட்டு வரதுல ஒரு சிக்கல். ஸோ எல்என்ஜி ப்ரைசஸ் மேலே ஏறி இருக்கு ஏஷியன் மார்க்கெட்ல, அதனால பயங்கரமா அடிச்சிருக்காங்க. தென் கீழே விழுந்திருக்கே அப்படின்னு சொல்லி அவசரப்பட வேணாம். குஜராத் கேஸ் ஒரு 25 times earnings நம்ம நேற்று தான் சொன்னோம், பிக் ஃபிஷ்ஷாக பார்த்து பிடிங்க அப்படின்னு சொல்லி. பெட்ரோநெட், கெயில் போன்ற நிறுவனங்கள் எல்லாமே 12 times தான் earnings. குறிப்பாக கெயில் எடுத்துக்கிட்டோம்னா 1.5 times புக்குக்கு கீழேயும் கிடைக்கும். தென் எல்என்டி எடுத்துக்கிட்டோம்னா 2% அப்படிங்க, ஜஸ்ட் ஒரு பவுன்ஸ் தான். எண்ட் ஆஃப் த டே எரோட் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, இன்னும் கீழே வரலாம். பட் ரெக்கவரி ஆயிரும் லாங் டேர்ம்ல, அதை பத்தி ஒரி பண்ண தேவையில்லை. தென் 52 week லோ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா டிசிஎஸ், இந்தியன் ஹோட்டல் கம்பெனி லிமிடெட், தென் விப்ரோ போன்ற நிறுவனங்கள் 52 week லோ. டிசிஎஸ் பொறுத்த வரைக்கும் வேல்யூவேஷன் நல்லா இருக்கும், பட் ஏஐ டிஸ்ட்ரப்ஷன் ஃபியர், அதனால இன்னும் போட்டு அடிப்பாங்க. விப்ரோவே அடிக்க தான் செய்வாங்க. டிசிஎஸ் கம்பேர் பண்றப்ப விப்ரோ சீப்பு. தென் இந்தியன் ஹோட்டல்ஸை பத்தி பேசுவோம். விப்ரோ டிசிஎஸ் நம்ம நிறைய பேசிட்டோம். இந்தியன் ஹோட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் கம்பெனியோடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நல்லா தாங்க இருக்கு. தொடர்ந்து 16 or 17 quartersா நல்ல க்ரோத் நம்பர்ஸ் காட்டியிருக்காங்க. ஆனாலும் கீழே விழுது. என்ன காரணம் அப்படின்னா இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன், குறிப்பா வெஸ்ட் ஏஷியா, மிடில் ஈஸ்ட்ல நடக்கக்கூடிய அந்த வார் இந்த ஷேர் பிரைஸை பயங்கரமா அடிச்சிருக்கு. இது மட்டும் இல்லைங்க, ஐடிசியும் கீழே விழுந்திருக்கு, கிளப் மஹேந்திராவும் கீழே விழுந்திருக்கு. இந்த 3 நிறுவனங்கள் மட்டும் இல்லைங்க, அந்த செக்டார்ல கண்டிப்பா எல்லாத்தையுமே அடிச்சிருப்பாங்க. இப்ப இந்தியன் ஹோட்டல் கம்பெனி எடுத்துக்கிட்டோம்னா 41 times earningsங்க. டெட் டு ஈக்விட்டி ஒரு 0.3க்கு பக்கமா இருக்கு. அவசரப்பட வேணாம், வெயிட் பண்ணலாம். என்ன காரணம் அப்படின்னா லாஸ்ட் 1 yearல வெறும் 17% தான் கீழே விழுந்திருக்கு. லாஸ்ட் 5 yearsல 400% ஏறி இருக்கு. ஸோ நல்லா பொறுமையா நின்று நிதானமா ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அவசரப்பட்டு உள்ள போய் தலையை கொடுத்து மாட்டிக்க வேணாம். நம்ம அடிக்கடி சொல்லுவோம் இல்லையா, பெஞ்சமின் கிரஹாம் அவர்கள் சொல்றத, மார்க்கெட் ஒரு ஸ்விங் மாதிரி ரியாக்ட் பண்ணுங்க. ஒரு எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல இருந்து நியூட்ரலுக்கு வரும், நியூட்ரல் இருந்து அனதர் எக்ஸ்ட்ரீமுக்கு போகும், மறுபடியும் நியூட்ரல், தென் ஆப்போசிட் எண்டுக்கு வரும். ஸோ இந்தியன் ஹோட்டல் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸ்ட்ரீம்ல இருந்து மிடிலுக்கு கூட இன்னும் வரலங்க, ஆப்போசிட் எக்ஸ்ட்ரீம் போகணும், வெயிட் பண்ணலாம். அதே மாதிரி ஐடிசி ஹோட்டல்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 44 times earnings, பட் டெட் டு ஈக்விட்டி ரொம்ப ரொம்ப கம்மிங்க, 0.01 தான் இருக்கும். தென் கிளப் மஹேந்திரா எடுத்துக்கிட்டோம்னாலும் லாஸ்ட் 1 yearல ஒரு 17% கீழே விழுந்திருக்கும், பட் லாஸ்ட் 5 yearsல 75% மேலே ஏறி இருக்கும். அதுலேயும் ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும், பொறுமையாக தான் நடக்கும். ஸோ வெயிட் பண்ணி லோயர் லெவலில் பிடிக்கலாம். லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் அவசரப்பட தேவையில்லை. இந்த செக்டாரை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் எது அப்படின்னா ஐடிசி மூலமா ஐடிசி ஹோட்டல்ஸை பார்க்கறது தாங்க.
விருப்பப்படுவாங்க. இந்தியன் ஹோட்டல்ஸ், கிளப் மஹிந்திரா, ஐடிசி ஹோட்டல்ஸ் தனியா போர்ட்போலியோல காட்டணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுறவங்களுக்காக தான் இதை முக்கியமா இதை சொல்றோம். அதை தொடர்ந்து முற்காலங்கள்ல ஒரு சில பங்குகள் பத்தி கேட்டிருந்தாங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பட் இதெல்லாம் ரொம்ப சீப்பான வேல்யூவேஷன்ல வந்திருக்கு. எடுத்துக்காட்டுக்கு காவேரி சீட் கம்பெனி லிமிட் எடுத்துக்கிட்டோம்னா 12 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்க்கு வந்திருக்குங்க. கம்பெனிக்கு டெட் கிடையாது. ஜோதி லேப்ஸ் 23 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் வந்திருக்கு. டெட் டு ஈக்விட்டி 0.03 தான். தென் டாடா பவர் 23 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்க்கு வந்திருக்குங்க. டெட் இருக்கும், பட் அதை பத்தி ஒரி பண்ண தேவையில்லை. தென் லார்சன் அண்ட் டியூப்ரோ எல்என்டி 28 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ங்க. 30 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்க்கு கீழே வந்திருக்கு. இன்னைக்கு பொறுமையா இருந்தீங்க அப்படின்னா நாளைக்கு என்ன நடக்கலாம் அப்படின்றத சொல்லியிருந்தோம். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் ராம்கோ இண்டஸ்ட்ரீஸ் பிரைஸ் டு புக் 0.56 தான் இருக்கும். 12 டைம்ஸ் தான் ஏர்னிங்ஸ். கடனும் கம்மி, அதுலயும் ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். குறிப்பா ஸ்மால் கேப் மிட் கேப்ல ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறப்ப வேகமா கீழே இறங்கும். அவ்வளவுதான். ராம்கோ இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் பெர்ஃபார்மன்ஸும் நல்லா தான் இருந்தது. நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். தென் முத்தூட் மைக்ரோஃபின் பிரைஸ் டு புக் 1 அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்திருக்கு. அது போக பெட்ரோநெட் எல்என்ஜி எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு ஒரு பவுன்ஸ் இருந்திருக்கலாம். பட் இந்த வார் அப்படின்றது நாளைக்கோ நாளைய மறுநாளோ முடிகிற மாதிரி எனக்கு தெரியலங்க. வார் யார் ஆரம்பிச்சாங்களோ அவங்க தான் முடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஈரான் எதிர்பார்க்குற மாதிரி செய்தி. ஆனா எதிர்த்தரப்பை பொறுத்த வரைக்கும் மெல்லவும் முடியாம முழுங்கவும் முடியாம இருக்கிற மாதிரி தான் செய்திகள் வருது. வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து இன்னைக்கு ஒரு சில கேள்விகளை மட்டும் பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி ஒரு நண்பர் எழுதியிருக்கிறாங்க. அதாவது நான் வந்து பாண்ட் லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல கிடைக்குது அப்படின்னா நான் டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல எடுக்கிறேன். எடுத்துட்டு பாண்டை மெச்சூரிட்டி வரைக்கும் ஹோல்ட் பண்றேன். மெச்சூரிட்டி அப்போ எனக்கு கிடைக்கிற அமௌண்ட் வந்து நான் என்ன அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணணும், அதாவது டிஸ்கவுண்டட் ப்ரைஸ்ல வாங்கியிருப்பாங்க இல்லையா ஒரு ப்ரைஸ், அந்த ப்ரைஸ் தான் எனக்கு திருப்பி வருமா இல்லை ஃபேஸ் வேல்யூ வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்க மெச்சூரிட்டி வரைக்கும் வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டபுள் பெனிஃபிட்ங்க. என்ன அப்படின்னா நீங்க எவ்வளவுக்கு டிஸ்கவுண்டட் ப்ரைஸ்ல வாங்கினீங்களோ அந்த பணமும் வந்துடும், பிளஸ் உங்களுக்கு கேபிட்டல் கெயினும் கிடைக்கும். என்ன ஒரு விஷயம் அப்படின்னா அந்த கேபிட்டல் கெயினுக்கு டாக்ஸ் கட்டுற மாதிரி இருக்குங்க. அடுத்த ஒரு நண்பர் வந்து அக்ராஸ் தி செக்டார் நிறைய ஷேர் பிரைசஸ் கீழே விழுதே சார், இப்போ மியூச்சுவல் ஃபண்டை பார்க்கறது பெஸ்ட்டா இல்லை நம்ம தனியாக ஈக்விட்டிஸாக பார்க்கறது பெஸ்ட்டா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ மியூச்சுவல் ஃபண்டை பார்க்கணும் அப்படின்னா நம்ம ஃபண்டை கொடுக்குறோம், நிறைய ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணுற மாதிரி அப்படின்னு நினச்சிக்கிட்டு கேட்குற மாதிரி தெரியுதுங்க. இப்போ தனியாக ஈக்விட்டிஸ் எடுத்துக்கிட்டா நண்பரே ஒரு சில நல்ல வேல்யூவேஷன் இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாம் எழுதியிருக்கிறாரு. அதாவது மஹேந்திரா, ஹீரோ மோட்டர் ட்ராப்பு, இந்துஸ்தான் ஏர்னெட்டிக்ஸ் லிமிடெட், கெயிலு, வாரே எனர்ஜிஸ் போன்ற நிறுவனங்கள்லாம் வந்து நல்ல வேல்யூவேஷன் இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ மியூச்சுவல் ஃபண்டா இல்லை இந்த மாதிரி நல்ல வேல்யூவேஷன் இருக்கிற ஸ்டாக்ஸா இல்லை ரெண்டையுமே பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. நீங்கள் சொன்ன ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நல்ல வேல்யூவேஷனில் உங்களுக்கே பிக் பண்ண தெரியுதுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட பணத்தை கொண்டு போய் எதுக்கு ஃபண்ட் மேனேஜர்கிட்ட கொடுத்து நீங்கள் வாங்குங்க அப்படின்னு சொல்லணும். நீங்களே நல்லா சூஸ் பண்ணிடுவீங்க. அடுத்த ஷாலி இன்ஜினியரிங் பிளாஸ்டிக்ஸ் பற்றி ஒரு நம்பர் எழுதியிருக்கிறாங்க. நோ வேல்யூவேஷனும் ஜாஸ்தி ப்ளஸ் கடனும் இருக்குது. சுராஜ் எஸ்டேட்ஸ் டெவலப்பர்ஸ் பற்றி கேட்டிருக்கிறாங்க. மார்க்கெட் கேப் வந்து less than 1000 crore. ஸ்மால் கேப் போகிறதுக்கு இப்போ பெரிய ரியல் எஸ்டேட் பிளேயர்ஸே வந்து பயங்கரமாக அடி வாங்கி 52 வீக் லோவில் இருக்கிறாங்க. இப்போ எடுத்துக்காட்டு காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் எடுத்துக்கிட்டோம்னா 32 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் தான். கொஞ்சம் கடன் இருக்கும், பட் ஸ்ட்ராங்கான பேக்கப் இருக்கு. ஸோ லார்ஜ் கேப்பாக பார்த்து போகிறது பெஸ்ட் அப்படின்னு சொல்ல வரேன். அடுத்து பெட்ரோநெட், விப்ரோ பற்றி எல்லாம் எழுதியிருக்கிறாங்க. ரெண்டுமே நல்ல வேல்யூவேஷன் தாங்க இருக்கு. ரெண்டுமே கீழே இறங்கும். ஸோ உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். தென் தாமஸ் குக் பற்றி கேட்டிருக்காங்க. பல்கா நம்ம உள்ள போகலாமா, 19 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. ஸ்மால் கேப் பிஸ்னஸ்ங்க, நல்ல ப்ரொமோட்டர்ஸ், ஆனாலும் கூட பொறுமையாக போகிறது பெஸ்ட்டுங்க. பல்கா போகிற நேரம் இது கிடையாது. இதெல்லாம் தான் இன்னைக்கு முக்கியமாக டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சோம். முதலீடுகளில் ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் எல்லாத்தையும் எழுதுங்க. எல்லாருக்கும் நன்றி.